ஸோ சவுத் ஸ்டேட் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் உங்க நிஷாந்த். அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பசங்க வந்து பொண்ணுங்க லவ் பண்ணும்போது ஒன்று சொல்லுவாங்க, நீ பொண்ணு இல்லடி, நீ வந்து செஞ்சு வச்ச சிலை அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ வந்து எப்படி மாறிச்சு அப்படின்னா, அந்த பொண்ணோட போட்டோவே எடுத்து சிலை மாதிரி செஞ்சு அந்த பொண்ணுக்கே கிஃப்டா கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்ச், அந்த ஒரு ட்ரெண்டுக்கான முன்னோடியா இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அருண் ப்ரோ. ஸோ உங்களை பார்த்து இப்போ நிறைய பேர் உங்க ஆஃபீஸ்ல வந்து சார்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது நம்மளோட அண்ணன் மாதிரி தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரொம்ப சில்ட் அவுட்டா, ரொம்ப ஒரு கூலான ஒரு பாஸா இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து நான் ஒரு காலேஜ் ஒர்க் ஷாப்ல தான் பாக்குறேன். அப்போ வந்து அருண் டைட்டன் அப்படின்ற ஒரு செலிபிரிட்டி போட்டோகிராஃபர் தான் வராரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன அப்படின்னு அப்பதான் தெரியுது எனக்கு செலிபிரிட்டி போட்டோகிராஃபர்னா என்னன்னு சொல்லி உங்க இன்ஸ்டா பேஜ் எல்லாம் பாக்குறேன். அப்போ ஒவ்வொரு போட்டோஸும் அந்த லோகோவே சூப்பரா இருக்கும். அந்த அட்டென்ஷன் அங்கேயே கிராப் ஆயிடும். ஸோ ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த செலிபிரிட்டி போட்டோகிராஃபர் ஆகணும், அந்த லேன் எப்படி சூஸ் பண்ணீங்க? விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணது வந்து ஜோஹோல ஒர்க் பண்ணேன். ஜோஹோல வந்து அனிமேஷன், அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபி ஆகணும்லாம் வரல. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஜாலியா டிராவல் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்படியே ஜாலியா வீக்கெண்ட்ல எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கட்டத்துக்கு மேல சரி இதுதான் நம்ம, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நம்ம ஜோவோட ஒர்க்கும் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி இது ரொம்ப இது பண்ணதுனால சரி ஓகேன்னு சொல்லி ஜோகோ வேலையை விட்டுட்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம்னு பார்த்தா, டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபிலையும் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலையும் பெருசாக வருமானம் கிடையாது. அதனால சரி கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவோம்னு சொல்லி தான் ஃபேஷன், வெட்டிங், ஃபுட்டுன்னு எது கிடைக்குதோ பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த சம்பளத்தை மேட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ அப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் அது போக போக அதுக்கப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸை மீட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, மூவிஸ்க்கு எடுக்கிறது, இப்போ குக்குக்கு எடுத்தது, விஜய் அவார்ட்ஸ், இது மாதிரி ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது அது நடந்துச்சு. சூப்பர். ஸோ பொதுவாக டைட்டன் நமக்கு அந்த வாட்ச் பிராண்ட் தான் தெரியும். இந்த அருண் டைட்டன் அந்த பேர் எப்படி நீங்க ஃப்ரேம் பண்ணீங்க? இல்லை நான் பண்ணல. ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் J2Kன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ அந்த கம்பெனியில் வந்து அங்கே இருந்த ஒரு மேனேஜர் ஒருத்தாங்க, சிமின்னு சொல்லி ஒரு மேம். அவங்க வந்து அப்போ நான் பண்ண ஒர்க் போர்ட்ஃபோலியோன்னு எடுத்துட்டு ஒரு பிளாக் மாதிரி, வேர்ட் ப்ரெஸ் அப்போ ஃபேமஸ், இப்போ அது இருக்கான்னு தெரியல, வேர்ட் ப்ரெஸ் மாதிரி ஒரு பிளாக். அந்த பிளாக்ல வந்து என்னோட ஒர்க்கெல்லாம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண சொன்னாங்க. என்ன சரி சொல்லிட்டு பண்ணிட்டு பண்ணலாம்னு சொல்லி யூசர் நேம் போடலான்னு பார்த்தா, அப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல அருண்குமார் என் பேர். ஆக்சுவலா அருண்குமார் போட்டா அது யூசர் நாட் அவைலபிள்னு வந்துச்சு, யூசர் நேம் நாட் அவைலபிள். அப்போ பக்கத்துல வந்து சொன்னா டைட்டன் போடு, அருண் டைட்டன் போட்டுருந்தாங்க. ஸோ அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வெப்குள்ள ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். ஓகே. ஸோ ஜிமெயிலுக்கு அப்புறம், யாஹூக்கு அப்புறம் பண்ணும்போது அங்கே வந்து அவர் டைட்டன் போட்டு ஆரம்பிச்சோம். அப்போ அதோட அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஆர்குட் வந்துச்சு, அப்புறம் ஃபேஸ்புக் வந்துச்சு, அப்புறம் Flickr.com வந்துச்சு. அது எல்லாத்தையுமே அருண் டைட்டன் தான் யூசர் நேமாவே இருக்கு. அது ஒரு கட்டத்துக்கு மேல விகடன்ல என்ன பண்ணாங்கன்னா, நான் எடுத்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பப்ளிஷ் பண்ணும்போது அவங்க ஃபேஸ்புக்கை பார்த்து தான் வந்தாங்க விகடன். ஓகே. அப்போ அதுல வந்து அருண் டைட்டன் போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அருண் டைட்டன் போட ஆரம்பிக்கும் போது சரி நல்லா இருக்கு எனக்கு பேரு அப்படின்னு சொல்லி அந்த பேரு வச்சாச்சு. பட் அப்புறம் திருப்பி அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த டைட்டன்னா என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க. என்னன்னு கேட்டா, கிரீக் மெத்தாலஜில ஒரு ஆர்ட்டோட காட் வந்து டைட்டன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பர். ஸோ நீங்க வந்து பேர் சூஸ் பேர் தான் உங்களை சூஸ் பண்ணிருக்கு. அதுவும் அந்த கரெக்டான அந்த ரிலேட்டபிலிட்டியான ஒரு பேர் தான். சூப்பர். இப்போ நிறைய பேர் இருக்காங்க பட்டிங் போட்டோகிராஃபர்ஸ்லாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய வெட்டிங் பண்றாங்க, கமர்ஷியல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த செலிபிரிட்டி கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், இல்ல அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்ன்றது அந்த ஒரு எப்படி அந்த ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? இல்ல கன்வின்ஸ் பண்றதுன்னு அவசியமே இல்லை, போட்டோகிராஃபியை கன்வின்ஸ் பண்ணிடும். ஓகே. நீங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க கூட எப்படி அப்ரோச் பண்றீங்க, எப்படி வந்து நீங்க டிசிப்ளின்டா நடந்துக்கிறீங்க, எவ்வளவு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்றதான் பாயிண்டே தவிர நீங்க அப்ரோச் எல்லாம் எதுவுமே இல்லை. போயிட்டு நீங்க நாக் பண்ணி அவங்க போட்டோ எடுக்கணும்னு கேட்கற மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற ஃபோட்டோகிராஃபி, இப்போ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பார்த்து தான் எனக்கு வந்து ராஜமுருகன் வந்து குக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் விஜய் அவார்ட்ஸ் கிடைச்சது. விஜய் அவார்டுக்கு அப்புறம் தான் எனக்கு செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபிக்குள்ள உள்ள வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஹ்மான் சாரோட டிராவல் பண்றோம் ஃபோட்டோகிராஃபி. ஓகே. இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் கனெக்டிங் டாட்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம A.R. ரஹ்மான் சார் பத்தி பேசி ஆகணும். ஏன்னா நெஞ்சே கான்சர்ட்ல நீங்க எடுத்தீங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் நீங்க உங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அவர் கூட டிராவல் பண்ணி அவரோட பர்சனல் போட்டோகிராஃபர், அவரோட ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பண்ணிருக்கீங்க. நமக்கு வெளில இருந்து பார்க்கும்போது ஒரு ரஹ்மான் சார் அந்த காமா இருக்காரு அப்படின்ற மாதிரி, நீங்க க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல அவர் காமா இல்ல, பயங்கர ஜாலியான ஒரு ஆள் தான். ஓகே. ஸோ ஒரு இன்சிடென்ட் எனக்கு டக்குன்னு ஞாபகம் பார்த்தா, நாங்க இதுக்கு சிக்கிம்ல வந்து அவருக்கு வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோடைய அம்பாசிடரா இருப்பேன். ஸோ நான் அவரு எல்லாம் போயிட்டு அவர் நான் டாக்குமெண்ட் சொல்றேன், பிஹைண்ட் தி சீன்ஸ் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஈவெண்ட்ல. அப்போ வந்து ஒரு நாள் நைட்டு என்னாச்சு, ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்றதுக்காக நாங்கள் எல்லாம் வெளில வரும்போது அவரும் கூட வந்தாரு. வரும்போது லிஃப்ட்ல வந்து லிஃப்ட் நின்றுச்சு பாதிலே. ஹோட்டலில் வந்து லிஃப்ட் நின்றுச்சு. அது லிஃப்ட்ல கீ வந்து ப்ரெஸ் பண்ணா சின்ன சவுண்டு கேட்கும், சின்ன பீப் சவுண்ட் மாதிரி வரும். அதை வச்சு மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு கூலா. லிஃப்ட் நின்றுச்சு, எல்லாம் பதறாங்க. பட் அவர் பார்த்தா அது வந்து லிஃப்ட் நின்றுச்சுன்றதே ஒரு லிரிக்ஸ் போட்டு பாடிக்கிட்டே பண்ணாரு. அந்த அளவுக்கு ஒரு கூலான ஒரு ஆள் அவரு.
ஸோ மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கா? லைக் அவர் கூட ஏதாவது நிறைய பண்ணியிருப்பீங்க, பட் ஏதாச்சும் ஒரு இல்ல அவர் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணதுதான் மிகப்பெரிய இதா பாரு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து நான் வந்து ரஹ்மான் சாரோட பாட்டு கேட்டுதான் அந்த காதலன் அந்த டைம்ல சிக்கு புக்கு ரயிலே அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு ஆள் நான். அப்படி இருக்கும்போது அவருடைய இன்டர்வியூஸ் நிறைய தூர்தர்ஷன்ல இல்ல அவரை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் தூர்தர்ஷன்ல போடுவாங்க. பாலச்சந்தர் சார் பேசுவாரு, யாராவது பேசுவாங்க. ஓகே. அப்போ அவர் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து ஒர்க்ல வந்து டீல் பண்ணிட்டே போவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், அப்புறம் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கா பண்றது பெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாரு. டெக்னாலஜி மேல பயங்கர இன்வெஸ்ட் பண்ணுவாருன்றதுலாம் அப்போ கேட்டு கேட்டு நான் வளர்ந்து அப்போ நான் எந்த ஒர்க் பண்றேனோ அதெல்லாம் இந்த விஷயத்த வந்து அப்ளை பண்ணிட்டே வருவேன். ஓகே. ஸோ அது வந்து நாட் ஓன்லி ஃபோட்டோகிராஃபி எதுவாக இருந்தாலும் இல்ல நான் கூட நான் கேட்டிருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேசட்டுக்கு பின்னாடி சிங்கர்ஸோட பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ரஹ்மான் சார் தான். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நான் கத்துட்டு இருந்தேன். தூரத்துமா இருந்தாரு, நான் இந்த பக்கம் இருந்தா கத்துட்டு இருந்தேன். ஒரு கடத்த கிட்ட போகும்போது அந்த ஃபீல் வந்து டோட்டலா வேற. நான் வந்து சச்சின் டெண்டுல்கரையும் தான் பெரிய ஐடியலா வச்சிருப்போம். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அவர் ஆஸ்கார் வாங்கும் போது எனக்கு கண்ணம் தண்ணி ஊத்துது. எங்க அம்மா இதுக்குதான் நீ அழுகுற அப்படின்னா அது அப்படியே இருக்கு அப்படின்னு நான் வாங்கின மாதிரி ஒரு ஜாய். ஆமா அது அவர் கிட்ட போகும்போது பயங்கர ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. அந்த அந்த மொமெண்ட் வந்து நான் மறக்கவே முடியாது. ஓகே. இன்னொரு விஷயம் ஒன்று என்ன கேட்கணும், என்னன்னா மேன் ஆஃப் யூவர்ஸ் அப்படின்னு தான் அவரை சொல்லுவோம். இவன் சச்சின் சார் கூட நம்ம அப்படிதான் சொல்லுவோம். இந்த மேன் ஆஃப் யூவர்ஸா இருக்கவங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையா இருக்காங்கல்ல, அப்போ என்ன ஒரு இம்பார்ட்டன்டான குவாலிட்டி நீங்க பாக்குறீங்க அவர்கிட்ட? இல்ல ஆக்சுவலா ஹம்பிள்னஸ் தான். வெரி ஹம்பிள். அப்புறம் ரொம்ப ஒரு விஷயத்த வந்து பயங்கர பிலீவ் பண்றாரு அவர். என்னன்னா 2 பேர் சேர்ந்து நேர்ல உட்காந்து பேசி ஒரு ஒர்க்கை வாங்கும் போது அது ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணுதுன்றத பயங்கர ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. அதனால அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி அருண் வரியா நம்ம டிசைன் ஒன்று இருக்கு பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், மேக் அப்படியே கார்ல போட்டு கிளம்புவேன். 1 மணிக்கு போயிட்டு 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். சில போஸ்டர்ஸ்லாம் இப்போ 99 சாங்ஸ் போஸ்டர்ஸ், இலான் மஸ்க் போஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். இவன் தான் எனக்கு போஸ்டர் டிசைன் தெரியும்னாலுமே அவர் சொன்னான்றதுக்காக நான் ஒன்று பண்ணுவோம். ஸோ அது நல்லாவும் வரும். அவர் சொல்ற விஷயத்த கரெக்டாக கிராப் பண்ணி பண்ணும்போது ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் ஆகுது. உண்மையாவே மேஜிக் கிரியேட் ஆகுது. அதே விஷயத்தை நான் இங்கே அப்ளை பண்ணுவேன் டீமோட. ஸோ திடீர்னு நான் வந்து 7 o'clock வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவேன். வருவாங்க, வந்து அங்கே நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை ஒரு புது ஐடியா போகிறோம். ஒரு மாதிரி பெட்டராக இருந்தது. சூப்பர். அண்ட் நிறைய ஈவென்ட் சொல்லும் போது காலா ஆடியோ லான்ச் அதுக்கும் நீங்க பண்ணியிருந்தீங்க. அதுல அந்த ஒரு ஐகானிக்கான ஒரு போட்டோ இருக்கும் ரஜினி சாரோட ஒரு ஸ்டில். அது வந்து நிறைய மீம்ஸ்ல நிறைய ஃபேன் பேஜ்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பிக் பார்த்துட்டு ரஜினி சார் டீம்ல இருந்து எதாவது சொன்னாங்களா? இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்ல காலா டீம்ல இருந்து பேசினாங்க. அந்த அதுக்கப்புறம் அந்த ஈவென்ட் போட்டோகிராஃபியான ஸ்டைல் வந்து நிறைய பேர் அது ஸ்டைல் வைட் டோட்டலா டிஃபரெண்டா இருந்தது. ஏன்னா சார் வந்து ஃபுல்லா பிளர்ரா இருப்பாரு, பின்னாடி ஃபுல்லா ஆடியன்ஸ் இருப்பாங்க. பிளர்ரா எடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் போட்டோ. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சொல்றேன். சோ அந்த விஷயம்லாம் அது கொஞ்சம் ஃப்ரீக்கா ட்ரை பண்ணது அந்த டைம்ல. ஓகே சூப்பர். ஸோ வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவோட சிலையை நான் பார்த்தேன். அண்ட் உங்களோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரை பத்தி சொல்லுங்க. அவரை பத்தி எந்த விதத்துல உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு? நிறைய விதத்துல இன்ஸ்பயர் ஆன ரொம்ப முக்கியமான இடம் வந்து அவர் எம்ப்ளாயிஸை பயங்கரமா பார்த்துப்பாரு அப்படின்னு நிறைய வாட்டிக்கு அந்த புக்ஸ்லாம் படிச்சிருக்காங்க நிறைய கேட்டு. ஸோ அதனால அது மாதிரி ஒரு இந்தியன் கம்பெனி ஸ்டாக் ஹோல்டர்ஸையும் மற்ற யாரையுமே வந்து கைவிட்டதே கிடையாது. அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ண போறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஸ்டாக்ல வந்து டாட்டா தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு நம்பிக்கைத்தன்மையை உருவாக்குன ஒரு எத்திக்கலான ஒரு பிசினஸ் பண்ண ஒரு அதான் நம்ம பார்க்கணும். அதனால அவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃப்லாம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த டைம்ல வந்து அந்த தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்? அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இல்லப்பா என்ன இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க உங்களோட ஒரு கன்விக்ஷன் இருக்கும்ல, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. எந்த டைம்ல எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது ஃபார்ம் ஆச்சு? நான் வந்து 2015 இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறமாவே ஃப்ளட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் எனக்கு மைண்ட் செட் என்ன ஆச்சுன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒரு ஃபீல்டு இருந்தது எனக்கு. நான் நினைச்சிருந்தா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், சூப்பரா பண்றோம்ல பிசினஸ் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்புறம் பார்த்தா தெரிஞ்சது எல்லா ஈவெண்ட்டுக்கும் நான் தான் போய் ஆக வேண்டியது இருந்தது. டீம் ஏதாவது இருந்தாங்களா? டீம் இருந்தாங்க. டீம் வந்து என்னை விட பெட்டர் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருந்தாங்க. என்னோட நல்ல திறமையான நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாலுமே அது அந்த பிராண்டோட ஃபேஸ் ஆன இருந்ததுனால எல்லா ஈவெண்ட்டுக்கும் நான் தான் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. சில இடத்துல போக முடியலன்னா அது நல்லாவே இருந்தாலும் கிளைண்ட் சைட்ல இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நீங்க வந்து பெட்டரா இருக்கணும். எல்லா ஈவெண்ட்டுக்கும் நான் போக முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு நான் நினைச்சேன் பிசினஸ் பண்ணல, நம்ம இப்போ வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா தான் இருக்கும். ஆனா தூங்கும் போதும் உள்ள வந்து பணம் ஜென்ரேட் ஆகணும்னா ஒரு பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்றதுதான் கரெக்டான விஷயம். அப்போ ஸ்கேல் பண்ண முடியும். எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. அந்த கனவெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா ஃபோட்டோகிராஃபி மட்டும் இருந்தா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி ஓரளவு தான் ஸ்கேல் பண்ண முடியுது ஃபோட்டோகிராஃபியும். ஸோ அப்போ வந்து நிறைய அப்ப என்ன மிஸ்டேக் பண்றேன்னு பார்க்கும்போது அப்போ எனக்கு சொல்லி தரதுக்கு யாரும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன்.
புத்தகங்கள் படிச்சா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Business related books. Okay. நாட் ஒன்லி பிசினஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பீப்பிள் எல்லாம். மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் எல்லாத்தையும் பத்தி ஒரு பார்ட் டைம் MBA கோர்ஸே பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா பார்ட் டைம்ல ஃபுல் டைமா Full time ஆ பண்ணிட்டீங்க. போட்டோகிராஃபி பண்ணிருப்போம், நல்ல டைம் ஸ்பேஸ் கிடைக்கும். Okay. எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து Free போஸ்ட் தான். ப்ராசஸ் தான். அவங்க வந்து டீம் பார்த்துப்பாங்க. நான் அதுக்கப்புறம் புத்தகங்கள் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர். அப்போ படிச்சுட்டே இருக்கும்போது அப்ப மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தது. பட் ஆனா என்ன பண்ண போன்ற ஐடியா இல்லை. ஆனா இது கூட தெளிவா இருந்தேன். இக்கிகைல சொல்ற மாதிரி இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல கூட ரொம்ப தெளிவா இருந்தேன். எனக்கு என்ன வரும்ன்றதுல. ஏன்னா பிசினஸ் பண்ண வரும்போது ஐடி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஒரு டேப்லெட் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டா அது இதான் மல்டிபிள் ஆகும். அது மாதிரி அந்த ரெண்டுமே நமக்கு வராது. ஸோ இவன் தான் நான் சூப்பர் வந்து வெளில வந்தாலுமே எனக்கு சாஃப்ட்வேர் பத்தி பெருசா ஐடியா கிடையாது. அப்போ எனக்கு தெரிஞ்சதுலாம் ஆர்ட் தான். ஓகே. அப்போ ஆர்ட்டுக்குள்ள என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவா வச்சுட்டு இருந்தேன். இது பிளைண்டா இருந்தது, ரொம்ப பிளைண்டா இருந்தது. அப்போ வந்து 2019 ஸ்டார்டிங்ல ஜான்ல வந்து நான் என்னோட ஸ்பேஸ்ல ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருந்தேன். ஓகே. நிறைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுல சந்திரகுருசாமின்றது வந்து என்னுடைய காலேஜ் பிரின்சிபல். அவர் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அதை வந்து இது பண்றோம் அப்படின்னு. அவர் வந்து என்னன்னா அவரோட லைஃப்ல இருக்கிற ஆர்ட்டை பத்தி பேசுவார். ரொம்ப டெக்னிக்கலா இருக்காது, ரொம்ப ஈஸியா பெயிண்டிங் எப்படி வரேன்னா அந்த கலர் கலக்கிறது அப்படிலாம் இருக்காது. ஓகே. ரொம்ப ஆர்ட் என்ன பண்ணுது, ஒரு ஒரு சக மனுஷனுக்கு ஆர்ட் என்ன எவ்வளவு தேவைப்படுது, இல்ல தேவையே கூட படாம போலாம், சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கூட பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சோம், நிறைய ஆர்டிஸ்ட் கூட பேச ஆரம்பிச்சோம். அதுல பழைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, தியேட்டர் பிளே ஆர்டிஸ்ட், போட்டோகிராஃபர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர். அப்போ இவரை ஃபர்ஸ்ட் கூடும்போது அவர் சொன்னாரு, நான் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறேன் காட்டுக்குள்ள அம்பா சமுத்திரத்துல, நீ வா அப்படின்னாரு. அவரோட இடம் அது. ஓகே. காட்டுக்குள்ள ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறேன் வானாரு. அந்த காட்டுக்குள்ள ஒர்க் ஷாப்ல ஒரு 20 பேர் நினைக்கிறேன், 20 பேர் வந்து வெவ்வேறு துறையில இருந்து வருவாங்க. ஜஸ்ட் ஒர்க் ஷாப்லாம் இல்லை, சும்மா காட்டுக்குள்ள போவோம், போட்டோ எடுப்போம், திருப்பி பார்த்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வரைஞ்சிட்டு இருப்பாங்க, சில பாடிட்டு இருப்பாங்க, சில பறவை வாசிட்டு இருப்பாங்க, இப்படியே போயிட்டு இருந்தது. அவன் ஃபேமிலிலாம் வருவாங்க. அது ஒர்க் ஷாப்லாம் இல்லை, சும்மா ஜாலியாக இருந்தோம். ஒரு 2 மணி நேரம் இருந்தோம். அவரோட வீட்டுல வந்து ஸ்டுடியோ ஒன்று வச்சிருக்காரு, ஸ்கல்ப்டர். அவர் வந்து மிகப்பெரிய ஸ்கல்ப்டர், ஆக்சுவலி ஸ்கல்ப்டர் அண்ட் பெயிண்டர். அவர் வந்து கிளம்பும் போது அவரோட வீடியோலயே அந்த வீட்லயே பாத்தீங்கன்னா ஸ்மெல் எல்லாம் பயங்கரமா இருக்கும், களிமண்ணோட ஸ்மெல், மண் வாசனை. சரி, அதெல்லாம் பிடிச்சி போய் அப்புறம் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். நிறைய ஸ்கெச்சஸ் அங்கே செவுத்துலாம் வரைஞ்சி வச்சிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடு, எங்க கண்ணுக்கு அழகா இருந்தது. ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட பேசிட்டு சரி ஓகே சார் கிளம்புறேன் சார், கிளம்பும் போது எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது அப்போ வந்து எனக்கு பெரியார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அந்த கான்வர்சேஷன்ல. அப்போ பெரியாரோடைய சிலையை ஒன்று சின்ன சிலையை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, அருணுக்காக அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அப்ப நான் சொன்னேன், சார் இது பயங்கரமா ஒர்க் ஆகும், பெரிய பெரிய சிலையா இருக்கிறதால சின்னதா நம்ம கை கடக்கமா கொடுக்கலாம் சார், நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணுங்க, நான் வந்து மார்க்கெட் பண்றேன். ஏன்னா நான் அதுக்கு ரெண்டு வருஷம் நான் வந்து பிராண்டிங் ஏஜென்சி வச்சிருந்தேன். அப்புறம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஐடியா இருக்கு, நான் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பார்த்துட்டு நீங்க வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு வரத்துக்குள்ளேயே நான் வந்து அதுக்கு சிலை.com பேர் வச்சாச்சு, சிலைன்னு பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்த உடனே வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியாச்சு, அக்கௌண்ட் வாங்கியாச்சு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கியாச்சு. என்னெல்லாம் இருக்குமோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், எல்லாத்தையும் ஜிமெயில், அதுக்கு தனி ஜிமெயில். அந்த அளவுக்கு எனக்கு அங்கேருந்து இது வரைக்கும் கார்ல டிராவல் பண்றோம், 11 ஹவர்ஸ் டிராவல் பண்றேன்னா 11 ஹவர்ஸ்ல வந்து நான் ஃபுல்லா பில் பண்ணிட்டேன் மைண்ட்ல. இதுதான் வந்த உடனே நைட் தூங்கவே இல்லை, ஃபுல்லா விடிய கால வரைக்கும் உட்காந்து ஃபுல்லா அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணி எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆச்சு. அப்புறம் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், சார் இது பண்ணலாமா. ஆனா அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு அந்த டைம்ல, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. நானும் என்ன பண்ணேன், சைட் பை சைடு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த செக்டர் எப்படி வந்து ஆர்கனைஸா இருக்கா இல்லையா, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, இது மார்க்கெட் கேப் என்ன, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும்ன்றத அந்த புத்தகங்கள் படிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபுல்லா பார்த்தது. அப்படி பார்த்தா சிலைன்னு சொன்னா எல்லாருக்கும் மைண்ட்ல வந்து மகாலிபுரம் தான். மகாலிபுரம் வரும், இல்ல மேக்ஸிமம் சாமிமலை வரும், சாமிமலை பிரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மகாலிபுரம் போய் பார்ப்போம் சொல்லி மகாலிபுரம் போய் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது ஓரளவுக்கு பார்த்தா அது அன்ஆர்கனைஸ்டா இருந்தது செக்டர். அதை தாண்டி நிறைய விஷயங்களும் தொடர்ச்சியா நான் நெட்ல இன்டர்நெட்ல, அப்புறம் நான் போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கும் நிறைய இடங்கள் சுத்துவேன், நான் நிறைய ஊர்களுக்கு போவேன். இப்போ திடீர்னு பார்த்தா கம்போடியால இருப்பேன், பார்த்தா அந்தமான் இருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியா இருந்த டைம் அது, நல்லாவும் பணமும் சம்பாதிச்சிருந்த டைம் அது, 2019 சொல்றேன். ஓகே. அப்ப எங்கெல்லாம் போறோம்னா அப்ப சிலையை பத்தின ரிசர்ச்சும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா இது ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டரா இருந்தது, D2C தான் அன்ஆர்கனைஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஆர்கனைஸ் பண்ண பெட்டர் ஆகும்னு சொல்லி தான் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி ஒரு 8 months ரிசர்ச் பண்ணேன். ஓகே. ஒரு அக்டோபர் மாசம் அதே பெரியார் சிலையை வந்து மார்பிள் சிலையை நம்மளே ஒர்க் பண்ணி நாங்களே நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஆல்மோஸ்ட் நான் வந்து இதுல ஃபைனான்ஸ்ல படிச்ச ஐடியா இருந்திருக்கும் கண்டிப்பா. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணேன், நான் சிலை செய்யக்கூடாதுன்னு, போட்டோகிராஃபி பண்ண மாதிரி. நான் வந்து பிசினஸ் பண்ணணும், பெட்டர் நல்ல திறமையான ஸ்கல்ப்டர்ஸை வந்து நம்ம ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணேன். ஆனால் ஓரளவுக்கு ஐடியாவை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே ஆல்ரெடி தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணலாம், டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். கோர்சஸ் நான் போய் முடித்தேன், டெக்னாலஜி வச்சு பண்ணுற கோர்சஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து ஃபோட்டோகிராஃபி நல்லா போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் இது பண்ணிட்டு இருக்கு. சில சமயம் இந்த ரிசர்ச்சில் போய் மென்டாஸில் போய் கேட்போம்ல, சார் இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கு, இது ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா எல்லாருமே நோ தான் சொன்னாங்க, வேணவே வேணாம், நல்லா பண்ணிட்டு இருக்க ரகுமான் சார் அதுன்னு போயிட்டு இருக்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த வேலை அப்படின்னாங்க.
நான் சொன்னேன், எனக்கு ஆனா என்ன தோணுச்சுன்னா, இல்ல இதுல ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு, இது ஸ்கேல் பண்ண முடியும். அப்போ வந்து மலேசியால ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம் நாங்க, ஸ்டூடியோ ஃபோட்டோகிராஃபில. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல அப்பதான் கரெக்டா கோவிட் வருது. ஸோ கோவிட் வந்தனால அடுத்த கேள்வி நான் தான் வச்சிருந்தேன். 2019 சொன்னீங்க, உடனே வில்லன் வரா நெக்ஸ்ட். ஆமா, வில்லன்ல அவன் வந்து அதுக்கப்புறம் தான் அவன் ஹெல்ப் பண்ணானே. அப்படியா? ஓகே. அப்ப இந்த அளவுல பாசிட்டிவ் வில்லனா தான் பார்த்தோம் எல்லாருமே. நிறைய பேருக்கு அது வில்லன் தான். ஓகே.